வணக்கம் மக்களே, நான் உங்க நாமக்கல் நதி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த தமிழக சமூக சூழல் இன்றைய தினம் என்றும் ஒரு மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 21/8/2025 கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே ஒரு தேர்தலுக்காக தங்களுடைய கட்சியை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த தொண்டர்களை தங்களுடைய கட்சியிலே நிலைநிறுத்திக் கொள்ளுகிற ஒரு போக்கு இன்றைய சூழலிலே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் களம் பேரணி, ஒரு போராட்டம், ஒவ்வொரு கட்சியினரும் பிரச்சாரத்தை ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களிடத்திலே நான் எதற்காக இவர்கள் இந்த இந்த ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல்வேறு இடங்களிலே பேரணிகளை, பல்வேறு இடங்களிலே மாநாடுகளை ஒவ்வொரு கட்சியினரும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் தமிழக அரசியல் சூழலை ஒவ்வொரு நாளும் ஒரு பரபரப்பை உண்டாக்குகிற ஒரு போக்கு எதற்காக, ஏன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் எதற்கு என்பதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் சிந்தித்து பாருங்கள். மக்களே, உங்களிடத்திலே இந்த கேள்வியை நான் விட்டு விடுகிறேன். இதற்கான பதில் மிக விரைவிலே நான் உங்களிடத்திலே பகிர்வேன். இன்றைய தினம் கூட மதுரையிலே 21/8/2025 மதுரையிலே ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஏன் எதற்காக இப்படி 12 மாதங்களுக்கு முன்பாகவே தங்கள் மக்களை ஒரு அரசியல் சூழலை, ஒரு ஊடகவியலை ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற ஒவ்வொரு கட்சியினரும் ஒரு மிக பெரும்பான்மையான வாக்குகளிலே வெற்றி பெற வேண்டும், மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அனைத்து கட்சியினருக்கும் எனது நாமக்கல் நதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நாமக்கல் நதி. அந்த ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்விக்கு நான் உங்களிடத்தில் மிக விரைவாக பகிர்வேன் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி.